கல்லறைக்கு விரைந்து வந்தேன். பரமக்குடி துப்பாக்கி சூட்டிலே குண்டுகள் பாய்ந்த நிலையில் கட்டாந்தரையிலே கிடந்தார்கள். படுக்கை வசதி கூட கிடையாது, பாய் கூட கிடையாது. பத்திரிகையாளர்கள் அழைத்தேன், தொலைக்காட்சி அழைத்தேன், பாருங்கள் இந்த கொடுமையை. பாய் கூட கிடையாது, ரத்தம் கொட்ட கொட்ட வந்திருக்கிறார். அரசு ஒன்று இருக்கிறதா? மருத்துவமனைக்குள்ளே ஒவ்வொரு பகுதியாக சென்ற போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு இளைஞன், அவன் தாயும் தந்தையும் கதறுகிறார்கள். என் பிள்ளை டிப்ளமோ படித்து இப்பதான் வேலைக்கு போய் 2 மாசம் ஆச்சுயா, மூச்சு விட முடியலங்கிற ஐயா, 2 குண்டு பாஞ்சிருக்கியா. கதறி அழுத தாயும் தந்தையும் அந்த கண்ணீரும் என்னை துடிக்க வைத்தது. ஒரு ஸ்கேன் கூட எடுக்கலையா. என்ன செய்வது? உயிரை காப்பாற்ற வேண்டும். நான் பத்திரிகையாளர் அழைத்து குற்றஞ்சாட்டி விட்டு விளம்பரம் தேடிக்கொள்ள நான் போகவில்லை. அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனேன். தலைமை டாக்டரிடம் கேட்டேன், பொழுதே அழைத்துக் கொண்டு வாருங்கள், தக்க சிகிச்சைக்கு டாக்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றவுடன் கலெக்டர் சகாயத்திடம் தொலைபேசியிலே பேசினேன். உடனடியாக அவரை அனுப்பி வையுங்கள், அந்த தம்பியை இந்த இரவு நேரத்திலே தாய் தந்தை இடத்திலே எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி வையுங்கள். 10வது நிமிடம் கலெக்டர் சகாயம் என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் உடனே ஆம்புலன்ஸை அனுப்புங்கள், நான் ஆணை பிறப்பித்து விட்டேன், டீன் அனுப்பி வைப்பார் என்றார். அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து தம்பி பூமிநாதன் அவர்களும் செல்லமும் அழகும் மற்றவர்களும் அங்கே இருந்து சென்று ஆம்புலன்ஸிலே, அப்பல்லோ ஆம்புலன்ஸிலே கொண்டு வந்து அந்த ஜெயபிரசாந்த் என்கின்ற அந்த இளைஞனை கொண்டு வந்து படுக்கையில் சேர்த்த போது படுக்கை முழுக்க ரத்தம் நனைந்து விட்டது. ஆனால் அந்த பையன் முகத்தில் அவ்வளவு கவலையும் சென்று என்னை பார்த்தபோது கண்களிலே நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. ஐயா, நல்ல வைத்தியம் பார்ப்பாங்க ஐயா, ஒன்னும் வராதியா உனக்கு ராசா, நீ பிழைச்சுக்கிடுவையா. அந்த பையன் காப்பாற்றப்பட்டான். அவன் என்ன மறுமலர்ச்சி திமுகவா? நான் கேட்கிறேன். நான் மனித நேயம் உள்ளவன், பிறர் கண்ணீரை துடைக்க போராடுகிறவன்.